கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத வசனம் மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? மனத்தாழ்மையை எதிர்பார்க்கிறார். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று லூக்கா 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று யாக்கோபு 4:6 வாசிக்கிறோம். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார் என்று சங்கீதம் 138:6 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று யாக்கோபு 4:10 வாசிக்கிறோம். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் உடைந்து போவதற்கு காரணம் பெருமையும் அகங்காரமும் மனமேட்டிமையுமே. மனமேட்டிமை உள்ளவர்கள் தங்கள் குறைகளை ஒரு நாளும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். விதண்டாவாதம் பேசுவார்கள். கசப்புகளையும் வைராக்கியங்களையும் இருதயத்தில் தேக்கி வைத்திருப்பார்கள். ஆனால் தாழ்மை உள்ளவர்களோ எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவித்து கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற விசுவாசத்துடன் காத்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக எண்ண கடவீர்கள் என்று நான் என்கிற அகம்பாவத்தை களைந்து போட்டு நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார் என்று கல்வாரி சிலுவையின் மறைவிலே உங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். தாழ்மையை தரித்தவர்கள் தங்களுக்குரியவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நாடுவார்கள். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4 படிக்கிறோம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். எனக்கு அன்பானவர்களே, ஆகவே நாமும் தாழ்மைப்படுவோம், கர்த்தருக்கு பயப்படுவோம், அவரிடமிருந்து நன்மையை பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, நாங்களும் இரக்கத்தை சிநேகித்து உமக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடக்க உதவி செய்ய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.